பிரைஸ் அலாட் பிரைஸ் அலாட். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 24வது வசனம். ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் பொழுதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் என்றார். அந்த ராபோஜனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் அப்போஸ்தலர்களை பார்த்து சொன்ன இந்த வார்த்தைகள், அந்த அப்பத்தை புசித்து அந்த இரத்தத்தை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னுடைய மரணத்தை நினைவு கூறுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்ப மனிதனை படைத்த கடவுள் தேவாதி தேவன் இந்த உலகத்திற்கு வந்து மனிதனோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறார். அந்த உடன்படிக்கையை தான் வரும் அளவும் அதை நினைவு கூறும்படி செய்கிறார். பாருங்களேன், மனுஷர்களாகிய நம்ம தான் வந்து ஒரு மனிதன்கிட்ட வந்து நம்ம எதிர்பார்ப்போம், அவங்க நம்மளை மறக்கக்கூடாது, நம்மளை நினைவில் வச்சிருக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் நம்மை படைத்தவர் மனிதனை பார்த்து சொல்லுகிறார் என்றால் அவருடைய இருதயம் எப்படிப்பட்ட ஒரு அன்பு நிறைந்த இருதயமாக இருக்கிறது பார்த்தீங்களா? ஸோ இந்த ஹார்ட்டை, தேவனுடைய இருதயத்தை புரிந்து கொள்ளாமல் இருப்பதே மனிதனுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கிறது. தேவன் அன்பாகவே இருக்கிறார், அவர் நேச வைராக்கியம் உள்ளவர். அந்த அன்பின் நிமித்தம் தான் மனிதன் உருவாக்கப்பட்டார். மனிதன் உருவாக்கப்பட்டதன் ஒரே நோக்கம் தேவனுடைய அன்பின் வெளிப்பாடு தான். அவர் தனக்குள் இருக்கிற அந்த அன்பை வெளிப்படுத்தவும், அதை பகிரவும், அதை மனிதனுக்கு கொடுத்து அவன் மகிழ்ந்திருக்கும்படி செய்வதற்காகவும் தான் மனிதனை வந்து படைத்தார். அதற்காகத்தான் ஆதாமையும் ஏவாளையும் அழகான ஒரு ஏதேன் தோட்டத்தில் வச்சார். அதில் அவங்களுக்கு எந்த குறைவுமே இல்லை. ஸோ தேவனோடு சஞ்சரித்து அவருடைய செல்ல பிள்ளைகளாக அந்த இடத்துல வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஆனால் அந்த ஒரு டிசப்ஷன், பிசாசின் தந்திரம் உள்ளே நுழைந்த பொழுது அங்கே ஒரு பிரிவு ஏற்பட்டு வெளியே வராங்க. ஆனால் தேவனுடைய இருதயம் பார்த்திங்கன்னா அவருடைய ஒரே நோக்கம் அந்த மனிதனை எப்படியாவது தன்னுடைய உறவுக்குள்ள, தன்னுடைய கைக்குள்ள, தன்னுடைய ப்ரெசன்ஸுக்குள்ள, தான் உறவாடுகிற ஒரு இடத்துக்குள்ள கொண்டு வந்து அவரை நேசிக்கணும், அவனை நேசிக்கணுன்ற ஒரே நோக்கம்தான் அவருடைய இருதயம். ஸோ அவனை வந்து அடித்து துன்புறுத்தி கஷ்டப்படுத்தி பனிஷ்மெண்ட் கொடுத்து அவனை வந்து வேதனைக்குள்ளே கொண்டு போவது அவருடைய விருப்பமே கிடையாது. ஆனால் என்றைக்கும் மனிதன் இனம் வந்து இதை புரிந்து கொள்ளாமல் இருக்கும், இன்றைக்கும் அதே தான் நடக்குது. ஸோ அன்றைக்கு ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் அவருடைய வார்த்தையை நம்பாமல் போய் தான் ஒரு அழிவுக்குள்ளே போகிறான். ஸோ அதை மீட்கும்படி அதை சரி செய்து விட்டார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு இறங்கி வந்து. அப்போ தேவனுடைய மனசு என்ன பாருங்களேன், எப்படியாவது தன்னுடைய ஜீவனை கொடுத்தாவது அந்த மனிதனை தன்னோடு மீண்டும் ஒப்புரவாக்கி கொள்ளணும், அவன் எனக்கு வேணும், நீ எனக்கு வேணுன்ற ஒரு எண்ணத்தோடு தான் அவர் வரார். ஸோ வந்து இந்த உடன்படிக்கை பண்ணும் பொழுது கூட அவர் என்ன சொல்கிறார் பாருங்களேன், இந்த அப்பத்தை புசிக்கும் பொழுது என்னை நினைவு கூறுங்கள், என்னுடைய ரத்தத்தை இந்த பருகும் பொழுதும் என்னை நினைவு கூறுங்கள், அப்படி நீங்கள் நினைவு கூறும் பொழுது நான் வருகிறவனும் என்னுடைய மரணத்தை நீங்கள் அறிக்கை பண்ணுறீங்க, எடுத்துரைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ அவருடைய மரணத்தை ஏன் நாம் வந்து நினைவு கூறணும்? அது வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் தேவனுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய அன்பையும், அந்த அன்பினால் நமக்கு கிடைத்த ஒரு கிருபையையும், ஒரு விடுதலையையும், ஒரு வெற்றியையும் அந்த மரணம் நமக்கு தெரிவித்து கொண்டே இருக்கிறது. ஸோ அதனால தான் இதில் கிளியராக சொல்கிறார், நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள், ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் பொழுதெல்லாம் கர்த்தர் வருமளவும் என்னுடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் என்றார். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டைம் எப்பெல்லாம் வந்து அவருடைய திருவிருந்தை நாம் எடுக்கும் பொழுது, அந்த அப்பத்தை புசித்து அந்த இரத்தத்தை பானம் பண்ணும் பொழுது எதை நாம் தெரிவிக்கிறோம்? அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறோம். ஸோ மரணமும் உயிர்த்தெழுதலும் மிகவும் முக்கியமானது தான். ஆனால் மரணம் இல்லாமல், மரணம் என்பது கிறிஸ்துவின் மரணம், நமக்கு சிந்தப்பட்ட இரத்தம் என்பது அதுதான் வந்து கேட், அதுதான் வாசல், அதுக்குள்ளே நுழைஞ்சு தான் நம்ம அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை நாம் பார்க்க முடியும். நம் வெறும் உயிர்த்தெழுந்த வல்லமை மட்டும் நாம் வந்து நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமாக அதனுடைய பரிபூரணத்தை நாம் அடைய முடியாது.
ஸோ எப்பெல்லாம் அந்த ஆண்டவர் இதுலேயே சொல்கிறார் பாருங்களேன், என்னுடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் என்றார். என்ன மரணம் தெரிவிக்கிறது? அவருடைய மரணத்தினாலே மரணத்தின் அதிகாரியான பிசாசை அழித்து நம்மை ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தில் பிடிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கினார். ஒவ்வொரு டைமும் நம்ம திருவிருந்தை எடுக்கும் பொழுது அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணி அவருடைய சரீரத்தை புசிக்கும் பொழுது நாம் எதை சொல்லுகிறோம்? மரணத்தை தெரிவிக்கிறோம். அவருடைய மரணத்தை நாம் தெரிவிக்கும் பொழுது நமக்கே நாம் சொல்லிக் கொள்கிறோம், நான் மரண இருளில் இருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். அவருடைய மரணத்தினாலே என்னுடைய மரணம் அங்கு பரிகரிக்கப்பட்டது. எனக்கு ஜீவனும் அழியாமையும் நான் பெற்றிருக்கிறேன் என்பதை நாம் ஒவ்வொரு முறையும் அதை சொல்கிறோம். நாம் திருவிருந்து எடுப்பது என்பது நம்முடைய பாவத்தை நினைவு கூறுவதற்காக அல்ல. அவருடைய மரணத்தினாலே ஒரு மிகப்பெரிய வெற்றி நம்மளுடைய வாழ்க்கையில் கிடைத்திருக்கிறது. நம்மளுடைய மரணம் அங்கு பரிகரிக்கப்பட்டது. பிசாசின் தலை அங்கு நசுக்கப்பட்டது. அவருடைய அன்பு அங்கு வெளிப்பட்டது. பாருங்க, எத்தனை நல்ல தேவன். ஸோ அவர் தான் அன்பின் நிமித்தம் மனிதனை படைக்கிறார். அவனுக்காக அத்தனை ஆயத்தம் பண்ணுகிறார். அவன் விழுந்து போகிறான், ஆனால் அவன் அப்படியே விட்டுடலை. ஸோ மீண்டும் கீழே இறங்கி வரார். மாம்சத்தில் வெளிப்பட்டு இறங்கி வந்து மனிதனோடு மனிதனாக வாழ்ந்து அவனை போல ஒரு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இந்த உலகத்திற்கு அவன் அனுபவிக்கக்கூடிய எல்லா வழிகளையும் அந்த சரீரத்தில் அவர் அனுபவிக்கிறார். தன்னுடைய ஜீவனையும் அந்த இடத்துல ஒப்பு கொடுத்துட்டு போறார். ஸோ அதை நினைவு கூறுங்கள் அப்படின்றார். அப்ப தேவாதி தேவன் மனிதனை பார்த்து ஒரு விஷயத்தை நினைவுபடுத்துங்க, அது மறக்காதீங்கன்னு சொல்லிட்டு போறாருன்னா அது எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம். நமக்கு ஜீவனை கொடுக்கிற விஷயமே அதுதான். ஸோ அவருடைய மரணம் நமக்கு ஜீவனை கொடுத்தது. ஸோ அந்த மரணத்தை நாம் தெரிவிக்கும் பொழுதெல்லாம் நம்முடைய இருதயத்தில் நினைக்க வேண்டியது, என்னுடைய மரணத்தை அவர் எடுத்துக்கொண்டார், நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன், என் சார்பில் அவர் பலியானார், என்னுடைய இடத்தை அவர் எடுத்துக்கொண்டார், நான் இந்த உலகத்தில் முற்றிலுமாய் விடுதலையான ஒரு வெளிச்சம் நிறைந்த ஜீவன் நிறைந்த வாழ்க்கை வாழும்படி அவர் மரணத்தை அனுபவித்தார். எத்தனை நல்ல தேவன் என்பதை நாம் அனுபவிக்கும்படி தான் இந்த நாட்களில் நம்ம அழைத்திருக்கிறார். ஸோ எபிரேயர்ல கூட சொல்றாரு பாருங்களேன், அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். பாருங்க, அந்த புதிய உடன்படிக்கை எங்க எழுதியிருக்கிறார்னா நம்மளுடைய இருதயத்தில் எழுதியிருக்கிறார். ஸோ இருதயம் என்பது அந்த அன்பை உணர்கிற இடம்தான் இருதயம். ஸோ எந்த ஒரு மனிதனும் அந்த சிலுவையை பார்க்கும் பொழுது கிறிஸ்துவை அறிந்தவன் அறியாதவன் கூட நிச்சயமாக எனக்காக அடிக்கப்பட்ட இயேசுவை வெள்ளத்தோடு அந்த சிலுவையில் அவருடைய மரணத்தை பார்க்கும் பொழுது எப்படிப்பட்ட கடினமான இருதயமும் அங்கு உருகி போகும். ஸோ அன்பு தான் அந்த இடத்தில் வெளிப்படுகிறது. ஏன் நம்மளுடைய இருதயத்தில் அந்த பழைய உடன்படிக்கை கற்பலைகள் எழுதப்பட்டது, ஆனால் இன்றைக்கு மனிதனுடைய இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ எப்பெல்லாம் அவருடைய அன்பின் உடன்படிக்கை நினைத்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக மனிதனுடைய மனது அங்கு சுகமாகிறது. அப்போ இருதயத்தில் எழுதப்பட்ட அந்த உடன்படிக்கையை திரும்ப திரும்ப நினைத்து பார்த்து நன்றி சொல்லும் பொழுது நிச்சயமாக மனிதனுடைய இருதயங்கள் சுகமாகிறது, காயங்கள் குணமாகிறது. இந்த உலகத்தில் வேற எந்த மருந்தும் கிடையாது. மனிதனுடைய இருதயத்தை குணப்படுத்துவதற்கு எந்த மருந்தும் கிடையாது. சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரமே மனிதனுடைய இருதயத்தை செத்த கிரியைகளை சுத்திகரித்து ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்யும்படி நம்மை தகுதிப்படுத்தியிருக்கிறது. அப்போ இந்த உடன்படிக்கை நினைவு கூறுவது எவ்வளோ முக்கியமானதாக இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு முறையும் நாம் அவருடைய ரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் எடுத்து அதை பிட்டு அதை நாம் உட்கொண்டு அதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் அவர் மீது நமக்கு நேசம் பொங்குகிறது. அவருடைய நேச வைராக்கியம் அங்கு வெளிப்படுகிறது. எனக்காக உடைய சரீரத்தை பிற்க ஒப்பு கொடுத்தீரே, எனக்காக உடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தினீரே அப்பா அப்படின்னு அவரை நாம் நேசிக்காமல் இருக்கவே முடியாது. ஸோ இதை ஆழமாய் ஆராய்ந்து பார்க்கும் மனது நிச்சயமாக சுகமடைகிறது. அந்த இருதயத்திலிருந்து தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படுகிறது. ஸோ அது மாத்திரமல்ல, அன்பு மாத்திரமல்ல, அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலை அங்கு நாம் தெரிவிக்கிறோம். அவர் தன்னுடைய மரணத்தின் அதிகாரியான பிசாசை அடித்தார். ஸோ அதனால தான் தைரியமாக நம்ம வசனம் சொல்லுது, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள், அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஸோ இந்த நாட்களில் நாம் திருவிருந்தை அனுசரிக்கும் பொழுது முதலாவது அவருடைய நேச வைராக்கியத்தை நாம் உணரணும். கண்ணீரோடு நம் இருதயத்தில் அன்போடு அந்த அவருடைய சரீரத்தையும் அந்த இரத்தத்தையும் நம் கரங்களில் ஏந்தி எனக்காக பிற்கப்பட்ட என் தகப்பனாருடைய என் அப்பாவுடைய சரீரம் அந்த இரத்தத்தை நான் உட்கொள்ளும் பொழுது அவருடைய அன்பை நான் உணர்ந்து அந்த அன்புக்காக நான் நன்றி சொல்லி
அதில் வெளிப்பட்ட அந்த மகா பெரிய ஒரு வல்லமையான ஒரு விடுதலையை நான் உணர்ந்து அதை அறிக்கை பண்ணி நான் எடுத்துக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக இந்த உலகத்தில் நாம் பரலோகத்தின் வாழ்க்கை வாழ முடியும். ஸோ எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் நாம் அப்பாவுடைய அன்பை, அந்த இருதயத்தை புரிந்து கொள்ளாமல் இருப்பது தான். எனக்காக ஜீவனையே கொடுத்தவர், அந்த அன்பை நான் நினைத்து பார்த்து நன்றி சொல்லும் பொழுது இந்த வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலையை, ஒரு வெற்றியை நான் அனுபவிக்கிறேன். வேற எதை குறித்து நம்ம கவலைப்படவோ பயப்படவோ தேவையில்லை. இந்த அன்பு, கிறிஸ்துவின் அன்பு, தனக்காக தம்மையே ஒப்பு கொடுத்த, எனக்காக தன்னையே ஒப்பு கொடுத்த, தன் சரீரத்தை பிட்டு தன் இரத்தத்தையே ஒப்பு கொடுத்த அந்த கிறிஸ்துவின் அன்பை, என் இருதயத்தில் எழுதப்பட்ட அந்த உடன்படிக்கையை நான் நினைத்து பார்த்து நித்தமும் நன்றி சொல்லதான் இந்த வாழ்க்கை. அதை நான் செய்யும் பொழுது இந்த உலகத்துல மற்ற எல்லா தேவைகளும் மனிதனை தேடி வருகிறது. ஸோ அவனுக்கு தேவையான ஐஸ்வர்யம், ஆரோக்கியம், குடும்பத்தில் சமாதானம், சந்தோஷம் எல்லாமே அந்த மனிதனை நிரப்புகிறது. இந்த கிறிஸ்துவின் அன்பினால் நிரப்பப்பட்ட இருதயத்தினால் பாவம் செய்ய முடியாது. ஸோ அதுதான், கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிற நம்மை பாவம் மேற்கொள்ள முடியாது. இந்த அன்பை உணர்ந்த மனிதனால் நிச்சயமாக பாவத்திற்கு அடிமையாக முடியாது. ஸோ சபையும் விசுவாசிகளும் ஊழியர்களும் திரும்ப திரும்ப தேவனுடைய அன்பை, இந்த உடன்படிக்கையினால் வெளிப்பட்ட அந்த அன்பையும், மரணம் என்ற பிசாசிடமிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம், அந்த விடுதலையையும் நாம் அந்த இடத்தில் நினைவு கூறும்படி திரும்ப திரும்ப அதை பேசவும், யோசிக்கவும், தியானிக்கவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ இருள் சூழ்ந்த இந்த நாட்களில் தேவனுடைய அன்புள்ள இந்த உடன்படிக்கையை நாம் நினைவு கூறுவோம். அவருடைய அன்பினால் நிரப்பப்பட்டு ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வோம். ஸோ we are chosen to live a heaven on earth life. Amen. Amen.